வாஸ்து ஃபிஷ்ன்னு சொன்னாலே ஃப்ளவர் அண்ட் அரனோ தானே உங்களுக்கு ஞாபகம் வரும். பட் ஜப்பான்ல கொய்யை வாஸ்துக்கோசரம் வளர்த்துறாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், இன்ஃபேக்ட் இப்போ ஜப்பான்ல மட்டும் இல்ல, இந்தியாலையும் நிறைய பேர் வாஸ்துக்கோசரம் கொய் ஃபிஷ்ஷை வளர்த்துறாங்க. அதுவும் டிஃப்ரெண்டா பாண்ட் செட்டப் எல்லாம் பண்ணி சூப்பரா வளர்த்துறாங்க. அப்படி இந்த வாஸ்துப்படி கொய் ஃபிஷ்ல என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் எனர்ஜி. கொய் காம் அண்ட் பீஸ்ஃபுல்லான ஃபிஷ். இதோட ஸ்லோவான மூமெண்ட்ஸ், பீஸ்ஃபுல்லான வைப் இருக்கனால ஸ்ட்ரெஸ்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுமா. செகண்ட், சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி. ஜப்பான்ல கொய் ஃபிஷ் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியோட சிம்பிளா பாக்குறாங்க. இது வளர்த்துறனால அவங்க வீட்டுக்கும் பிசினஸ்க்கும் ஆனால் நிறைய வர்றதா நம்புறாங்க. எஸ்பெஷலி கோல்ட் அண்ட் சில்வர் கொய்க்கு செம்ம டிமாண்ட் இருக்கு. தேர்ட், ஸ்ட்ரென்த்துக்குன்னே பேர் போனதும் இந்த கொய் ஃபிஷ். அண்ட் வாஸ்துப்படி ஸ்விம் பண்றப்போ ஆப்போசிட்ல வர அப்டக்கிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி growthக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நம்புறாங்க. ஃபோர்த், ஹெல்த் பர்பஸ். கொய் ஸ்பீசிஸ் ரொம்ப நாள் உயிர் வாழ்றதுனால இதை வாங்கி பாண்ட் ஆர் டேங்க்ல வச்சா நமக்கும் லக்கு பூஸ்ட் பண்ணி நம்மளை ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு பிலீவ் பண்றாங்க. அண்ட் நீங்க வாஸ்துக்கோசரம் கொய் வளர்த்துறீங்களோ இல்லையோ, இதோட அழகுக்கோசரம் தாராளமா வளர்த்தலாம்.